ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கதிர் பார்த்தோம்னா அவங்க தனாவை பார்க்குறதுக்காக வரவும் ரகுராம் வந்து திட்டுறாங்க. நீ எதுக்குடா அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, என்ன மாமா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, என் பொண்டாட்டி விளையாடுறா அதை பார்க்குறதா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து தனா வந்து சொல்கிறாங்க, அப்பா தயவு செய்து நீங்கள் வந்து எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ரகுராமும் என் பொண்ணுக்காக தான் நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தோடு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து அவங்க கதிரை தனியாக அழைச்சிட்டு வராங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, தனா கண்டிப்பாக அந்த போட்டியில் நீ ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு வாட்ச் மாதிரிக்கு தனா கையில் வந்து ஒரு வாட்ச் மாதிரி அவங்க கட்டி விடுறாங்க. அப்போ தனா சொல்கிறாங்க, இந்த போட்டியில் தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது, கண்டிப்பாக அந்த போட்டியில் நான் ஜெயிச்சு அப்பா கிட்ட நம்ம ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க சொல்லி நான் கேட்பேன், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லவும், அப்போ கதிர் பார்த்தோம்னா தனாவோட கையை பிடிச்சி அவங்க முத்தம் கொடுக்குறாங்க. தனா கண்டிப்பாக இந்த போட்டியில் நீ ஜெயிச்சிருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாமல் பதட்டம் இல்லாமல் நீ விளையாடு அப்படின்னு சொல்லவும், அப்போ தனா வந்து கதிரையே பார்த்துட்டு கண்கலங்குறாங்க. நீ எதுக்காக இப்போ கண்கலங்கிட்டு இருக்கிற, நம்மளுக்கு நம்பிக்கை வந்துருச்சுது, இந்த போட்டியில் நீ ஜெயிக்க போகிற, அதுக்கப்புறம் மாமா கிட்ட நம்ம விஷயத்தை பற்றி நீ சொல்கிற, நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வோன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுது, நீ கவலைப்படாமல் நீ விளையாடப்போ அப்படின்னு சொல்லவும் தானாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரியை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து தானா விளையாடக்கூட அந்த விளையாட்டு அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட தானாவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் இப்போ வந்து விளையாடுறதுக்காக போகிறா, இவ கண்டிப்பாக ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் பணத்தை கொடுக்கவும் அவரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தானாவை தோக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை செஞ்சு முடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ புவனேஸ்வரியோட வந்து பசுபதி கேட்குறாங்க, புவனா இது கண்டிப்பாக நடந்துருமா, தானாவை அந்த போட்டியில் வந்து தோக்கடிச்சிட முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாச்சுல, கண்டிப்பாக தானா வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க முடியாத அளவுக்கு நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தானா மட்டும் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டாக்கி ரகுராம்கிட்ட வந்து அவள் கதிரை சேர்த்து வைக்க சொல்லி கேட்க போகிறா அப்படின்னு புவனேஸ்வரிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த போட்டியில் மட்டும் அவன் ஜெயிச்சிடக்கூடாது, ஜெயிச்சிட்டாக்கி கதிரோட அவள் ஒன்று சேர்ந்துருவா, அப்புறமா நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து வீணாயிரும், என்ன இருந்தாலும் சரிதான், அவள் கார்த்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிடணும், கதிரை சேர்ந்து கூட அவள் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் அவங்க நினச்சி அவங்க பேசிட்டு போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து ரகுராமோட குடும்பத்தை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே வந்து தனா வந்து விளையாட போகிறா, அதை நம்ம டிவியில் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே அவளோட இருக்கவும், உடனே சிவா பார்த்தோம்னா வேற ஒரு பெரிய டிவியை வாங்கிட்டு வந்துருந்தாங்க, இந்த டிவியில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் குடும்பத்தில் அவ்வளோருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், நம்ம தனா தான் ஜெயிக்க போகிறா, அதை நம்ம பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிவியில் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லவும், இதை கேட்டுட்டு ஜானகி வந்து அவங்க சாமியை கும்பிடுதாங்க. கடவுளே தனா எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சிடணும், அவள் அந்த போட்டியில் ஜெயிச்சாதான் கதிரோட சேர்ந்து வாழறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும், ஏன்னா என்ன இருந்தாலும் சரி தான், அவர் தான் பொண்ணு ஜெயிச்சனால தன்னுடைய பொண்ணுக்கு என்ன ஆசைப்படுதாலோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால தானா அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டானா கதிரோட சேர்த்து வைக்க சொல்லி அவ கேட்பா, அதுக்கு அவரு சம்மதிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கவும், உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க அத்தை சொல்றாங்க, சீக்கிரவா தானா வந்து விளையாட போறா, சீக்கிரவா ஜானகி அப்படிங்கும்போது அத்தை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி பார்த்தோம்னா அவங்க வந்து உட்காருதாங்க. தானாவும் வந்து விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து புவனேஸ்வரியை பார்த்ததுமே அவங்க பதட்டமாயிருந்தாங்க. இவ சும்மா இருக்க மாட்டா, எப்படி பார்த்தாலும் சரிதான் தானாவை அந்த போட்டியில் வந்து தோக்கடிக்கிறதுக்காக இவ ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவா, அதனால நம்ம ரொம்பவே வந்து கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே போட்டியும் ஸ்டார்ட் ஆகிருது. தானா சாமியை கும்பிட்டுட்டு அவங்க வந்து போட்டியில் வந்து விளையாடுறதுக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரகுராம் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க, தானா அந்த போட்டியில் ஜெயிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு கதிரை தான் காட்டுறாங்க. கதிரும் வந்து சந்தோஷப்பட்டாலும் ஒரு விதத்தில் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா புவனேஸ்வரி பசுபதி அங்கே இருக்கிறத பார்த்ததுமே கதிர் வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கும்போது உடனே மாயா சொல்கிறாங்க, எதுக்கு வந்திருப்பா, தானா அந்த போட்டியில் எப்படியாவது தோக்கடிக்கிறதுக்கு தான் வந்திருப்பா அப்படிங்கவோ, என்ன மாயா நீ சொல்கிற அப்படிங்கும்போது, நீ ஒன்றும் பயப்படாத, நீ பேசாமல் இருந்து பாரு, நான் பார்த்துக்கிட்டுதேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு மாயா வந்து அவங்க கதிருக்கு ஆதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே போட்டி ஆரம்பிச்சிருது. தானா வந்து மும்முரமாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்படி ரொம்பவே விறுவிறுப்பாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, புவனேஸ்வரி தானாவை தோக்கடிக்கிறதுக்காக என்னெல்லாம் பிரச்சனை கொடுக்க போகிறாங்க, அதுலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக மாயா என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொன்று வீடியோ சந்திப்போம்.